ஹாய் கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மேத்ஸ் வித் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரி அண்ட் ஜியாமெட்ரியிலிருந்து ட்ரிப்ளட்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட். ஓகேவா? அந்த ட்ரிப்ளட்ஸை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், அது எதிலிருந்து வந்தது, என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக கிளியராக பார்த்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் ட்ரிப்ளட்னா என்னன்னா, நம்ம பிதாகரஸ் தியரம் பார்த்துருக்கோம்ல, ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர். அந்த கான்செப்ட்ல இருக்கு. இப்போ ரெண்டு நம்பரை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா மூணாவது நம்மளோட ஸ்கொயருக்கு எனக்கு கிடைக்கும். லைக் இப்போ ஸ்கொயர் 4 ஸ்கொயர் நான் ஆட் பண்ணனா எனக்கு 5 ஸ்கொயர் கிடைக்குது இல்ல, இதுதான் ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? இது எந்தெந்த நம்பர்லாம் இருக்கும், அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத அந்த செஷன்ல உள்ள பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ட்ரிக்னாமெட்ரியில ரேஷியோஸ், அதாவது சைன் டீட்டா காஸ் டீட்டா அப்படிலாம் இருக்குல்ல, அதை எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது இந்த செஷன்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி. ஸோ இந்த ஃபார்மட்ல இருக்கிறத ஒரு செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வச்சு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அது ஃபர்ஸ்ட் பேசிக் நான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் எப்படி ஷார்ட்கட்ல போடலாம் அப்படின்றது நான் சொல்றேன். ஓகே, இந்த இடத்துல போட்டிருக்க மாதிரி பிதாகரஸ் தியரம். ஓகேவா? இந்த ஃபார்மட்டை சாட்டிஸ்ஃபை ஆகிற நம்பர்ஸ். ஃபர்ஸ்ட் இது ஒரு பேசிக் செட் ஆஃப் ஃபார்முலாஸ் வச்சு டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எப்படின்னா எம் ஸ்கொயர் பிளஸ் என் ஸ்கொயர், இது ஒன்று. எம் ஸ்கொயர் மைனஸ் என் ஸ்கொயர், அடுத்தது 2mn. ஓகேவா? இப்போ எம்முக்கும் என்னக்கும் நான் இண்டிவிஜுவலா வேல்யூஸ் போட்டோம் அப்படின்னா அது எல்லாமே இந்த ட்ரிப்ளட்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி தான் எனக்கு கிடைக்கும். ஓகே, ஒன்றும் கிடையாது. இது ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா பிளஸ் இது ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இதனோட ஸ்கொயரா எனக்கு கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ் தான் என்னது ட்ரிப்ளட்ஸ் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதை ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் வச்சு ஏ ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா? அடுத்தது ஏ ஸ்கொயர் மைனஸ் 1, அப்புறம் 2a. இது மாதிரி நீங்க போட்டு, ஏன்னா நான் ஏன்ற ஒரு வேல்யூ மட்டும் நான் வச்சு சப்ஸ்டிட் பண்ணி போடுறதுக்காக. இப்போ நான் ஏக்கு வந்து நான் 3ன்னு போட்டேன், இல்லை 2ன்னு போட்டுக்கேன். ஏ வந்து நான் 2ன்னு சப்ஸ்டிட் பண்றேன்னா எனக்கு ட்ரிப்ளட்ஸோட வேல்யூ எனக்கு ஈஸியாக கிடைச்சிடும். இல்லை பாருங்க, 2 சப்ஸ்டிட் பண்ணா வரும் 4 பிளஸ் 1. ஓகேவா? இங்க 4 மைனஸ் 1, இங்க 4. ஓகேவா? ஸோ 5 3 4 ட்ரிப்ளட்ஸ் தானே இது. ஸோ இது மாதிரி எனக்கு ட்ரிப்ளட்ஸ் வந்து ஈஸியாக கிடைச்சிடும். இப்போ நீங்க ஏக்கு பதிலாக நீங்க வேற ஏதாச்சும் நம்பர் போட்டாலுமே உங்களுக்கு ஈஸியாக கிடைச்சிடும். பாருங்க, ஏ வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு 3 சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா 9. 9 பிளஸ் 1 என்னது 10. அதே மாதிரி இதுல 9 மைனஸ் 1 8, இங்க 6. 6 8 10, இது எனக்கு ட்ரிப்ளட்ஸ். ஓகேவா? சரி, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 4 சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏ இஸ் ஈக்குவல் டு எனக்கு 4. இது மாதிரி நிறைய நம்பர்ஸ் வரும். ஆனா இந்த எல்லா நம்பர்ஸும் இந்த ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி தான் போடணுமானா இல்ல. ஓகேவா? அது எப்படி நான் பின்னாடி என்ன சொல்றேன். இப்போ நான் இதில் சப்ஸ்டிட் பண்ணா எனக்கு 70. ஓகேவா? 16 பிளஸ் 1 17. ஏ இஸ் ஈக்குவல் டு நான் இதில் சப்ஸ்டிட் பண்றேன்னா 16 பிளஸ் 1 17. அதே மாதிரி 16 மைனஸ் 1 என்னது எனக்கு 15. அதுக்கப்புறம் இங்க வந்து எனக்கு 8. 8 15 17 அப்படின்றது எனக்கு ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சரி, இப்போ sin தீட்டா வந்து ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ். ஓகேவா? இந்த ஃபார்முலாஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இது m, இது ஓகேவா, இது m. sin தீட்டா நீங்க பாத்தீங்க அப்படின்னா m ஸ்கொயர் பிளஸ் n ஸ்கொயர் டிவைடட் பை m ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர். ஸோ இது மாதிரி எல்லா ரேஷியோஸும் நீங்க பின்னாடி கொண்டு வந்துட்டே இருக்கலாம். sin தீட்டா காஸ் தீட்டா அப்படின்ட்டு. ஓகேவா? இப்போ நம்ம sin தீட்டா காஸ் தீட்டா பத்தி நம்ம போக தேவை, ட்ரிப்ளட்ஸ் மட்டும் வச்சு நம்ம பார்த்துக்கலாம். சரி சரி, வாங்க இதை எப்படி ஈஸியா சால்வ் பண்ணணும் அப்படின்றத கண்டுபிடிக்கலாம். இதுல வந்து ரெண்டு மெத்தட் நான் சொல்ல போறேன். ஒன்னு ஆட் நம்பரை வச்சு சொல்ல போறேன், இன்னொன்று வந்து ஈவன் நம்பரை வச்சு நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ஆட் நம்பர் வச்சு பார்த்துக்கலாம். ஓகேவா? ஆட்டும் நான் எடுக்க போற நம்பர் வந்து சின்ன நம்பரா இருக்கு. ஓகேவா? இந்த 3 ட்ரிப்ளட்ல ஸ்மாலஸ்ட் நம்பர் இருக்குல்ல, அதுதான். ஸ்மாலஸ்ட் சின்ன நம்பர் தான் நான் இப்போ எடுக்க போறது. ஓகேவா? நான் 3 எடுத்துக்கிறேன். 3ன்றது ஆட் நம்பர் தானே. இப்போ நாங்க 3 எடுத்துக்கிட்டீங்கன்னா ஸோ இதனோட ஸ்கொயர் பண்ணுங்க. 3 ஸ்கொயர் பண்ணுங்க, என்ன வரும் 9. ஓகேவா? இது ஆட் நம்பர் அப்படின்றதுனால நான் 1ஆல் டிவைட் பண்ணிக்கிறேன்.
ஓகே 9/1 ஒன்னால டிவைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து 9 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஓகேவா? எப்படின்னா 9 பாதியா டிவைட் பண்ண என்ன வரும்? 4.5. ஸோ இது மிடில் நம்பரை வச்சுக்கிட்டா ரைட் அண்ட் லெஃப்ட் 2 நம்பர் எழுதிக்கோங்க. 4 அடுத்தது 5 அவ்வளோதான் என்னோட ட்ரிப்ளெட்ஸ். ஓகேவா? 3 4 5 நான் எடுத்துக்கிற நம்பர் சின்ன நம்பர். என்னோட மல்டிபிள்ஸ் எனக்கு ட்ரிப்ளெட்டாக கிடைக்கும். அது என்னன்னா 6 8 10. அடுத்து மல்டிபிள் 9 12 15. ஓகேவா? அடுத்து நீங்க இது மல்டிப்ளை பண்ணிட்டே போகலாம். இதனோட மல்டிபிள்ஸும் எனக்கு ட்ரிப்ளெட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அதனால 3a 4a 5a. ஏக்கு நீங்க என்ன வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணாலும் அது ட்ரிப்ளெட்டாக தான் உங்களுக்கு கிடைக்கும். இது மாதிரி தான் நான் பின்னாடி எழுத போற எல்லா நம்பர்ஸுமே. ஓகேவா? ஸோ இப்போ நான் 5 எடுத்துக்கிறேன். 5ன்றது சின்ன நம்பர். ஓகேவா? 5 ஸ்கொயர். ஸோ இதை நான் ஸ்கொயர் பண்ண அப்படின்னா எனக்கு 25. இதை 1ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அகைன் 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. ஸோ 25. இதை நான் பாதியாக டிவைட் பண்ண அப்படின்னா 12.5. ஓகேவா? 5க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் 12 அடுத்தது என்ன 30. ஸோ 5 12 30. இது வந்து என்னதுன்னா எனக்கு ட்ரிப்ளர். ஸோ இது மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னாடி சொன்னது மல்டிபிளும் எனக்கு ட்ரிப்ளெட்டாக எனக்கு கிடைக்கும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ 10 24 6. அடுத்தது 15 36 39. இதுவும் அதனோட ட்ரிப்ளெட்ஸ் தான் எனக்கு கிடைக்கும். ஸோ எந்த நம்பர் எடுத்துட்டாலும் அதனோட மல்டிபிளும் எனக்கு ட்ரிப்ளெட்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? சரி, அடுத்தது 7 எடுத்துக்கோங்க. 7 ஸ்கொயர். ஓகேவா? 7 ஸ்கொயர் என்ன எனக்கு 49. ஸோ 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி 1ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அடுத்தது 49 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. என்ன வரும்? 1 டிஃபரன்ஸ் வருமா 24.5. ஸோ இது 24 இது 25. ரொம்ப முக்கியமான ட்ரிப்ளெட்ஸ். அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ட்ரிப்ளெட்ஸ், நல்லா பார்த்துக்கங்க. ஸோ 7 24 25. இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. ஓகே, அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 9 எடுத்துக்கோங்க. 9 ஸ்கொயர் என்ன வரும்? 81. ஓகேவா? இது 1ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. அவ்வளோதான். ஸோ 40 41. ஓகேவா? 9 40 41. இது ட்ரிப்ளெட்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? ஒன்லி ஒன் மெத்தட் கிடையாது. இந்த மெத்தட்லயும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? மேக்ஸிமம் இது மாதிரி கான்செப்ட்ல தான் கேட்பாங்க. ஓகே, ஸோ அதனால நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவை. சரி, 7 பார்த்தோம். இதுல இன்னும் எல்லா நம்பர்ஸுமே நீங்க கண்டுபிடிக்கலாம். இப்போ அகைன் நீங்க 11 பாத்தீங்கன்னா 11 ஸ்கொயர் என்ன வரும்? 121. அகைன் 1ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. 121. இது 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. 60 61. ஓகேவா? அடுத்தது 13 ஸ்கொயர். நீங்க எல்லா நம்பர்ஸ்க்குமே நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த மெத்தடை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஸோ 11 60 61. இதனோட மல்டிபிள்ஸ் எனக்கு கிடைக்கும். 22 120 122. ஓகேவா? இது மாதிரி மல்டிபிள்ஸ் எனக்கு கிடைக்கும். ஸோ 13 ஸ்கொயர் என்ன 169. ஓகேவா? ஸோ 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. 169 84 85. ஸோ 13 84 85. ஸோ இதுல எக்ஸப்ஷன் கேஸும் நிறைய இருக்கு, அது மாதிரியும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த மெத்தட்ன்றதுனால இதுல இருக்க எல்லாத்தையும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ஆட்ல இருக்கிறது எல்லாத்தையும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம ஈவன்ல இருக்கிறது நம்ம பார்க்கலாம். ஈவன்ல வந்து பெருசா நம்பர்ஸ் கிடையாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. ஆட்ல இருக்கிறதுனால 1ஆல டிவைட் பண்ண 1ஆல 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுட்டேன். இப்போ ஈவன்ல இருக்கிறதுனால ஈவன் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா 8 எடுத்துக்கிறேன். மற்ற எல்லாமே சின்ன சின்ன நம்பர்ன்றதுனால 8ன்றது நான் பிரிக்கும் போது ஆல்ரெடி நான் வந்து 4ன்றது எடுத்துட்டு 4ன்றதுனால எனக்கு ஈவன் நம்பர் நான் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன். ஈவன் நம்பரை நான் வந்து ஃபர்ஸ்ட் 8ன்ற எடுத்துக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி சின்ன நம்பர் வச்சு எதுவும் கிடையாது. ஓகேவா? எந்த நம்பரும் எனக்கு வராது. ஸோ அதனால நான் ஸ்டார்டிங்ல நான் 8ன்னு எடுத்துக்கிறேன். இதை நான் என்ன பண்றேன்னா 8 நான் ஸ்கொயர் பண்றேன் ஈவன் நம்பர். ஓகேவா? இரட்டைப்படை. இதை நான் ஸ்கொயர் பண்ண அப்படின்னா 64. இதை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன வரும் எனக்கு
32 ஈவன் நம்பர்ன்றதுனால 2ஆல் டிவைட் பண்ணுங்க. அடுத்து 2 2 வர மாதிரி டிஃபரன்ஸ் பிரிச்சுக்கோங்க. சேம் 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா 16 வருமா? ஸோ 16க்கு லெஃப்ட் அண்ட் ரைட் என்ன வரும்? 15 17 ஓகேவா? ஸோ 8 15 17 ரொம்ப முக்கியமானது ஓகேவா? இதோட மல்டிபிள்ஸ் எனக்கு ட்ரிப்ளெட்டா எனக்கு கிடைக்கும். ஸோ என்ன வரும்? 16 30 34 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம். ஓகே, அடுத்தது 10க்கு ஆல்ரெடி இருக்கிறதா இந்த 5 12 13 இருந்துச்சுல்ல, அதே மாதிரி தான் வரப்போகுது. அதனால 10 விட்டுலாம். இப்போ 12 எடுத்துக்கலாம். 12 ரொம்ப முக்கியம். ஸோ 12 ஸ்கொயர் நீங்க பார்த்தீங்கன்னா 12 ஸ்கொயர் என்ன வரும்? 144. ஸோ இது ஈவன் நம்பரா இருக்கிறதுனால நீங்க என்ன பண்ணும்? 2ஆல் டிவைட் பண்ணிக்கோங்க. என்ன வரும்? 72. ஸோ இதை 2 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. பாதி என்ன வரும்? 36 ஓகேவா? ஸோ இதுல 35 37 ஓகேவா? ஸோ இது 12 35 37 ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு ட்ரிபியூட்ஸ். 14 ட்ரை பண்ணுவோம். 14 ஆல்ரெடி நீங்க படிச்சதுதான். 14 ஸ்கொயர் என்ன வரும்? 196. இது 2ஆல டிவைட் பண்ணிக்கோ. என்ன வரும்? 98. ஸோ அகைன் இது 2 டிஃபரன்ஸ் வர மாதிரி நான் பிரிச்சுனா இது 49. ஸோ 48 இது 50. இதுக்கு முன்னாடி நான் பார்த்தேன் தெரியுமா? என்ன வரும்? 7 24 25 வந்துச்சு இல்லை? அதனால தான் ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒரு சில நம்பர்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். ரொம்ப முக்கியமானது மட்டும் நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை நான் டபுள் பண்ணனாவே எனக்கு இது கிடைச்சிடும். 14 48 50 அப்படின்ட்டு ஓகேவா? ஸோ அதனால தான் நான் வந்து ஒரு சில நம்பர்ஸ்லாம் நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். எனக்கு அடிக்கடி ஆல்ரெடி நம்ம வந்தது தான். ஆட் நம்பர்ஸ்ல எனக்கு கிடைச்சது ஓகேவா? ஸோ இதுதான் ஏன்னா ட்ரிபியூட்ஸ் கண்டுபிடிக்கிறதான ஈஸி. ஒண்ணுமே கிடையாது. ஆட் நம்பரா இருந்துச்சுன்னா அதை ஸ்கொயர் பண்ணுங்க, அதை 1ஆல டிவைட் பண்ணுங்க, 1 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க, உங்களுக்கு ட்ரிபியூட்ஸ் கிடைச்சிடும். நான் எடுக்க போற ஸ்கொயர் பண்ண போற நம்பர் ரொம்ப லீஸ்ட் நம்பர் ஓகேவா? பெரிய நம்பர் கிடையாது, லீஸ்ட் நம்பர். அதே மாதிரி ஈவன்ல பாத்தீங்க அப்படின்னா அதை ஸ்கொயர் பண்ணுங்க, 2ஆல டிவைட் பண்ணுங்க, 2 டிஃபரன்ஸ் வர மாதிரி பிரிச்சுக்கோங்க. இது 19 வரையும் இது கண்டிப்பா உங்களுக்கு ஒர்க் ஆகும். இது எல்லா நம்பர்ஸுமே உங்களுக்கு கிடைக்கும். சின்ன நம்பர் நான் சொல்றேன். நீங்க 1ல இருந்து 19 வரைக்கும் ஈஸியா சொல்லலாம். எதனால 19க்கு அப்புறம் நீங்க வராதுன்னா எல்லாமே வந்து டபுள் ஆயிடும். 20 21 22 அப்படின்னா 4ஆல டிவைட் பண்ற மாதிரி வரும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடும். அதனால தான் நான் 19 வரையும் சொல்றேன். நீங்க 19 வரையும் பெரிய நம்பர் போறதே வந்து ரொம்ப ரேர் தான். நீங்க கவலைப்பட தேவை. ஓகேங்களா? சரி, அடுத்தது ரேஷியோஸ். இது ஒரு செட் ஆஃப் டிகிரிக்கு இதுதான் எனக்கு ரேஷியோவா எனக்கு கிடைக்கும் அப்படி மாதிரி வந்து. இப்போ நீங்க sin தீட்டானீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஆப்போசிட் பை ஹைபோடெனஸ் ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல sin 60 டிகிரிக்கு அதனோட ஆப்போசிட் வந்து எனக்கு √3 ஆகும். அதனோட அட்ஜசன்ட் வந்து எனக்கு 1 ஆகும். அதனோட ஹைபோடெனஸ் அப்படின்றது 2 ஆகும் எனக்கு கிடைக்கும். அதாவது 60 டிகிரி எனக்கு இருந்துச்சு அப்படின்னா அதனோட எதிர்பக்கம் √3, அதனோட அடிப்பக்கம் 1, அதோட கர்ணம் 2 ஓகேவா? இதுதான் எனக்கு எல்லா இடத்துலயுமே கிடைக்கும். இந்த டயக்ராம் நீங்க தெரிஞ்சிட்டீங்க அப்படின்னா இதை வச்சு நீங்க எல்லாத்தையுமே நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள். அதாவது ஏதாச்சும் ஒண்ணுத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. sin 60 டிகிரி இந்த டிகிரி ரேஷியோஸை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். 90 டிகிரி, 60 டிகிரி, 30 டிகிரி ஓகேவா? ஸோ 31 இது √3, இது 2 ஓகேவா? இதுதான் எல்லா இடத்துலயுமே வரும். இப்போ இதை வச்சு நான் என்ன பண்றேன்னா sin 30 டிகிரி நான் கண்டுபிடிக்கிறேன்னா sin 30 என்னது? ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தானே? இப்போ 30க்கு ஆப்போசிட் எனக்கு 1, ஹைபோடெனஸ் 2 ஆஃப் ஓகேவா? அதே போல sin 60 டிகிரி நீங்க பாத்தீங்கன்னா அதனோட 60க்கு ஆப்போசிட் √3, அதனோட ஹைபோடெனஸ் எனக்கு. ஸோ இது மாதிரி இந்த ரேஷியோஸை நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த ரேஷியோஸை நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. வேற ஒண்ணுமே இப்போ ஏதாச்சும் ஒரு வேல்யூஸ் கொடுத்தாலும் சரி 60 டிகிரி, 90 அண்ட் தென் 30 இது மாதிரி ஏதாச்சும் ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டாங்கன்னா இதுதான் அதுக்கு ரேஷியோவா இருக்கும். ஸோ கண்ணை மூடிட்டு நீங்க போட்டுக்கணும். ஸோ அடுத்தது 45 டிகிரி. இந்த 2 ஆங்கிள் தான் எனக்கு கிடைக்கும். மொத்தமா உங்களுக்கு இருக்கிறது என்னது? 0, 30, 45, 60, 90. ஸோ இந்த 3க்கும் நான் ரேஷியோஸ் உங்களுக்கு சொல்லிட்டேன். ரிமைனிங் ஒன்று தான் இருக்கு 45.
45 வேற ஒண்ணுமே கிடையாது. ஸோ 2 ஆங்கிள் 45. ஓகேவா? இது 45, இது 45, இது 90. வேற ஒண்ணுமே இல்ல. அதனால இது 1, இது 1, √2. இதுதான் வந்து இதனோட ரேஷியோ. 45, 45, 90 இருந்துச்சு அப்படின்னா அதோட சைடு வந்து 1, 1. இது என்னதுன்னா √2. ஸோ tan 45 டிகிரி. ஸோ ஆப்போசிட் 1, ஆப்போசிட்டும் 1, எனக்கு அட்ஜசன்ட் எனக்கு 1. ஸோ அதனால எனக்கு 1 தான் எனக்கு. ஸோ இது மாதிரி 45 டிகிரிக்கு தான் அதனோட ரேஷியோஸா உங்களுக்கு. ஓகேவா? ஸோ இதை வச்சு நீங்க அந்த சைன் தீட்டாவோட எல்லா ரேஷியோஸும் ஈஸியாக கண்டுபிடிச்சு. இப்போ கொசிகன் தீட்டான்னு கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கொசிகன் தீட்டா நீங்க பாத்தீங்கன்னா ஹைபோட்டனஸ் டிவைடட் பை ஆப்போசிட். இதுல ஹைபோட்டனஸ் எவ்வளவு எனக்கு √2. ஓகேவா? இதுல ஆப்போசிட் வந்து எனக்கு 1. ஸோ அதோட ஆன்சர் வந்து எனக்கு √2. அது மாதிரி நீங்க எடுத்துக்கலாம். ஸோ இது ஒன் ஆஃப் த மெத்தட். ஓகேவா? இதை எப்படி நான் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றது நான் பின்னாடி. சரி, இது வந்து டேபிள் கார்டு. நாட் டிஃபைன்னா இன்ஃபினிட்டி அர்த்தம். ஓகேவா? நாட் டிஃபைன்னா இன்ஃபினிட்டி. சரி, ஒரு சிம்பிளா ஒரு கிளாக் மாதிரி வச்சுக்கோங்களேன். இப்போ 0, 30, 45, 60, 90 இருக்கா? இது நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா இதுக்கு 0னே போட்டுக்கோங்க. இதுக்கு என்ன பண்ண போறோம்னா 1/4, அதாவது கால். ஓகேவா? ஸோ இது வந்து எனக்கு 1/2ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து 3/4, இது 1. அது மாதிரி ஒரு 1ன்றத ஃபுல்லா பிரிச்சு எடுத்துக்கோங்க இது மாதிரி. ஓகேவா? 0, 1/4, 1/2, 3/4, 1 இது மாதிரி பிரிச்சு எடுத்துட்டு நீங்க சைன் தீட்டாக்கு வேணும் அப்படின்னா ஜஸ்ட் அப்படியே ஸ்கொயர் பண்ணுங்க, அவ்வளவுதான். இப்போ 0வை ஸ்கொயர் பண்ணா எனக்கு 0, அதனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுல 1/4 நான் ஸ்கொயர் பண்ணா எனக்கு என்ன வரும்னா எனக்கு 1/2ன்னு கிடைச்சிடும். அது ஆஃப், அதை ஸ்கொயர் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு 1/√2ன்னு கிடைச்சிடும். ஓகேவா? 60 டிகிரி 3/4 நான் ஸ்கொயர் பண்ண அப்படின்னா எனக்கு √3/2ன்னு கிடைச்சிடும். 1 ஸ்கொயர் பண்ணா எனக்கு 1 தான். ஓகேவா? ஈஸியா புரிஞ்சா? இது என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு 1 நீங்க 4 இதுவா பிரிப்பீங்களா? இந்த தீட்டாவை இப்படி தானே பிரிச்சிருக்காங்க. 0, 1/4, 1/2, 3/4, 1 இது மாதிரி பிரிச்சுக்கோங்க. அது அப்படியே மேல போட்டுக்கோங்க. 0, 30 டிகிரி, 45, 60, 90 அப்படியே மேல போட்டுக்கோங்க. அந்த நம்பர்ஸ் அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா எனக்கு சைன் தீட்டாவோட எல்லா வேல்யூஸ் எனக்கு கிடைச்சு 0, 1/2, 1/√2, √3/2, 1 அப்படி மாதிரி எல்லாம் கிடைச்சு. இப்ப காஸ் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் எடுத்துக்கோங்க. இங்க இருக்க நம்பர் அப்படியே ரிவர்ஸ் எடுத்து 1, √3/2, 1/√2, 1/2, 0 அப்படியே ரிவர்ஸ் வந்துடும். ஓகேவா? வேற ஒண்ணுமே கிடையாது. tan எடுத்துக்கிட்டீங்கன்னா சைன் தீட்டாவையும் காஸ் தீட்டா நீங்க டிவைட் பண்ணீங்க அப்படின்னா எனக்கு tan கிடைச்சு. 0/1 0 தான். 1/2 டிவைடட் பை √3/2 நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு 1/√3 கிடைக்கும். 1/2 டிவைடட் பை √3/2 இதை டிவைட் பண்ணீங்கன்னா 2 2 கேன்சல் ஆயிட்டு எனக்கு 1/√3 கிடைச்சு. ஸோ அதனால இந்த சைனையும் இந்த காசையும் நீங்க டிவைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா எனக்கு tan கிடைச்சு. இந்த 3 செட்டு உங்களுக்கு கிடைச்சிருச்சு. 1/0 அப்படின்றது நாட் டிஃபைன். ஓகேவா? சரி, இப்ப கொசிகன் அப்படின்றது சைனோட இன்வர்ஸ். எனக்கு ஆல்ரெடி சைனோட எல்லா வேல்யூஸும் தெரியும். அதை அப்படியே ரிவர்ஸ் பண்ணிக்கோங்க, இன்வர்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இப்போ சீக்கன் அப்படின்றது காசோட இன்வர்ஸ் 1/cos. ஸோ காசுக்கு இருக்கிறத அப்படியே இன்வர்ஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். காட் அப்படின்றது டேனோடது 1/tan. ஓகேவா? இதுல நீங்க மெமரி பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஸோ இந்த 2 டயக்ராம் நீங்க ஞாபகம் வச்சிருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி ஃபார் ஜியாமெட்ரி. நிறைய ஜியாமெட்ரியில டிகிரி வச்சு தான் வரப்போகுது. ஓகேவா? அதனால இது மாதிரி டிகிரி வச்சு கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறாங்க, டிகிரி வித் நியூமரிக்கல் வேல்யூஸ் வச்சு கேட்கறாங்கன்னா இந்த ரேஷியோஸ் எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இதுல இன்னொன்னு எக்ஸப்ஷன் கேஸ் வந்து ஒன்னு இருக்கு. என்னன்னா இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளே இருக்காது. இது 30, இது 30, இது வந்து 120. இதுனா இதனோட ரேஷியோஸ் 1, இது 1, இது √3 அப்படி மாதிரி இருக்கு. இது ரெண்டும் எனக்கு சேமா இருக்கு. ஓகேவா? 1 1 √3. ஓகேவா? இந்த டயக்ராமை நீங்க நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேவா? மொத்தம் 3 டயக்ராம். ஒன்னு 90, 60, 30. ரெண்டாவது 45, 45, 90. மூணாவது வந்து 30, 30, 120. ஓகேவா? எல்லாமே ஆட் பண்ணா எனக்கு 180 டிகிரி கிடைக்கும். ஸோ இந்த 3 ரேஷியோஸ், அது இல்லாம ஒவ்வொரு ரேஷியோஸும் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றது இந்த வீடியோவோட சொல்லியிருக்கேன். ஓகேங்களா?
உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமெண்ட்ல போடுங்க. ஓகேங்களா? இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ. பை பாய்.